இன்றைக்கி எங்கள் வீட்டு பேல்பூரி ஹெல்த்தியாக எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோவை ஷேர் பண்ணுறோம். முதல்ல பொரியை ஒரு வாயகலமான வானிலையில் மிதமான சூட்டில் நல்ல மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் வறுத்துப்போம். அதை ஒரு வாயகலமான பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். எப்போ கலக்கிறோமோ அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ தான் மொறுமொறுப்பாக இருக்கும். அது மேலே அரிஞ்ச வெங்காயத்தை போடுறோம். அதுக்கு மேலே தோல் எடுத்து நல்ல துருவியதான கேரட்டை போடுறோம். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் ஆட் பண்ணது துருவிய வெள்ளரி பிஞ்சு. அதுக்கு மேலே வேக வச்சு மசிச்சதான உருளைக்கிழங்கை ஆட் பண்ணுறோம். இது சாட் மசாலா. இதில் கருப்பு உப்பு இருக்குது, இல்லைன்னா நீங்கள் கருப்பு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வறுத்து அரைத்ததான சீரகத்தூள். இது பேரிச்சம்பழ புளி இனிப்பு சட்னி. அடுத்தது நாங்கள் சேர்க்குறது கொத்தமல்லி கார சட்னி. சாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணது. இந்த 2 சட்னியோட ரெசிப்பியும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே நாங்கள் செஞ்சதான ஓமப்பொடியை துவரோம். அதுக்கு மேலே வறுத்த கடலை. எங்களுக்கு இந்த கோல்டன் ரேசன்ஸ் சேர்த்தாக்கா அந்த ஒரு ஸ்லைட் இனிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் கோல்டன் ரேசன்ஸ் இது மேலே சேர்க்குறோம். இதுக்கு மேலே பொடியாக அருந்த கொத்தமல்லி தழையை தூவி எங்களோட ஹெல்த்தியான பேல்பூரியை நாங்கள் தயாரிப்போம்.